ஹாய் சோல்ஜர்ஸ். என்னடா ஏ2வி நந்தாவை கிளிக் பெயிண்ட்காக தம்ப்நெயில்ல வச்சிருக்கீங்களா கேட்டா அதான் இல்ல. அவர் மறுபடியும் பண்ண ஸ்கேம எக்ஸ்போஸ் பண்ணதான். பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல என்னன்னு தெரியல. ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் இந்த வீடியோவை காமிச்சு எங்களை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. காரணம், அதுக்கு முன்னாடி தான் எந்த பிரிண்டர் வாங்கலாம் கேட்ட போது கிராண்ட் பிரிண்டர் வாங்கலாம், நல்லா தான் சார் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இது ஜஸ்ட் காமன் திங். விஷயத்துக்கு வருவோம். பிரிண்டர் கம்பெனிலாம் மிகப்பெரிய ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேம் வீடியோ பண்ணியிருந்தாங்க. அது ஸ்கேம் வீடியோவா இல்ல உருட்டு வீடியோன்றது நீங்க தான் சொல்லணும். அதுல ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காரண்ட காசை வாங்கிட்டு கொஞ்சம் கூட பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம கொடுத்த ஸ்கிரிப்ட அப்படியே உளறி விட்டுருக்காங்க. பேசிக்கலி அந்த கண்டென்ட்ல கெனான் கம்பெனி நம்ம உங்க உடம்புல ஒரு ரத்தத்தை விட அதிகம். உலகத்திலே மிகப்பெரிய ஸ்கேம் எதுனா இந்த பிரிண்டர் தான். அதனால கெனான் வாங்காதீங்க, பிரதர் கம்பெனி வாங்கலாம், அது நல்லா இருக்குன்னு வீடியோ பண்ணிருக்காங்க. இதான் நல்ல மேட்ரு. எக்காரணத்தை கொண்டு அதை வாங்கிடாதீங்க. வாங்குறதா இருந்தா இதை வாங்க. அங்கதான் விஷயம் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ2வி நந்தா பண்ண அந்த வீடியோ கம்பாரிசன்ல கெனான் பிக்ஸ்மா E470 இங்க்ஜெட் கலர் பிரிண்டர் வெர்சஸ் பிரதர் இங்க் டேங்க் DCP T525Wங்கிற ஒரு டெக்னிக்கல் கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அது ஒரு மகா முட்டாள்தனமான கம்பேரிசன். அதுல கம்பேர் பண்ணிக்கிற 2 மாடல். முதல்ல கெனான் பிக்ஸ்மா, அதோட பிரைஸ் 4500. பேரலா பாத்தீங்கன்னா பிரதர் பிரிண்டரோட லான்ச் இயர் 2022, பிரைஸ் 13000 ரூபாய். அதாவது ஏ2வி பிசி டெக் நந்தா அவர்கள் டைம் மிஷின்ல 2022 பிரதர் பிரிண்டரை வாங்கிட்டு போய் 2016 இருக்கிற கெனான் பிரிண்டரோட கம்பேர் பண்ணிருக்காரு. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா நோக்கியா 1100 போனையும் iPhone 16 கம்பேர் பண்ணி நோக்கியா போன்ல டச் ஸ்கிரீன்ல சினிமேட்டிக் கேமரா இல்ல, 5G பேண்ட்வித் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டர் வெர்சஸ் கெனான் பிக்ஸ்மா மெகா டேங்க் G3000 மாடல் கம்பேர் பண்ணிருக்கிறோம். சோ அதுக்கு பேர் தான் டீடைல் டெக்னிக்கல் கம்பேரிசன் ஆர் ரிவ்யூ. ஏன்னா சிம்பிள் ரீசன் தான், ரெண்டுமே ஒரே கேட்டகரி, ஒரே பிரைஸ். நம்ம சின்னத ஒரு கம்பேர் பண்ணிடும். ஏன்னா இவங்க சொன்ன ரத்தத்தை விட அதிக விலை மதிப்பு இருக்கிற அந்த இங்க் இருக்கு இல்லையா, சோ அதுன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா பிரதர் டேங்க்ல பிளாக் இங்கோட அளவு வந்து 108 ml. அதே நீ கெனானுக்கு போனீங்கன்னா 130 ml. சோ பிரதரை விட கெனான்ல அதிக ml இருக்கு. அதே மாதிரி இப்ப கலருக்கு வருவோம். பிரதர்ல இருக்கிறது வெறும் 48 ml. அதே இது கெனானுக்கு வந்தீங்கன்னா 70 ml. புரிஞ்சதா? ஒருவேளை இப்படி கம்பேர் பண்ணிருந்தாங்கன்னா இந்த பெய்ட் ப்ரமோஷன்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்க முடியாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த கெனான் கம்பெனி மட்டும் இல்லாம எப்சான், HP இந்த பிரிண்டர் கூட இதை விட பெட்டரா இருக்கு ஃபார் த சேம் பிரைஸ் ரேஞ்ச். ஒருவேளை இந்த கம்பேரிசன் நியாயமா பண்ணிருந்தாங்கன்னா பாக்குற மக்கள் எல்லாமே கண்டிப்பா கெனான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பான்சர் கிடையாது. நீ எல்லாம் ஒரு உனக்கெல்லாம் ஒரு பட்டம், மெய்ய படம், பொய்ய பண்ண மாத்தீங்களா? இன்னொரு ரெக்வெஸ்ட், நீங்க பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுங்க. அதுக்குன்னு இப்படியா ப்ரோ? சுருக்கமா சொல்ல போனா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இதுக்கு பேரு தான் மிஸ்லீடிங், மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்டர்பிரேஷன். அது மட்டும் இல்லாம பாக்குற யூசர்ஸோட பையிங் டிசிஷன்ஸை மாத்துறது. இது வந்து மிகப்பெரிய டெக் ஸ்கேம். அது மட்டும் இல்லாம ஏ2வி ரீசெண்டா பண்ற வீடியோஸை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உங்களால ஹெட்செட் இல்லாம கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்க, which is completely unhealthy to our society. So இந்த ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. காரணம் வந்து இந்த பர்டிகுலர் பிரிண்டர் ஸ்கேம் வீடியோ மட்டும் 4 லட்சம் வியூஸ் போயிருக்குது. பேசிக்கலி ஒரு 4 லட்சம் பேருக்கு ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை அவங்க பாஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதே கண்டென்ட்டை நம்மள மாதிரி ஒரு சாதாரண சேனல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பெரிய ரோஸ்ட் போட்டு பெரிய வீடியோவே எடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி பெரிய சேனல்ஸ் பண்ணும்போது யாரு தட்டி கேட்க தயாரா இல்ல. சோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் வீடியோ வரும்போது நான் உட்பட யார் ஒரு டெக்னிக்கல் கம்பேரிசன் பண்ணாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது பாக்குற வியூவர்ஸ் உங்களோட பொறுப்பு. நீங்க ஒரு டெக் விரும்புறவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோவை சப்போர்ட் பண்ணாதீங்க.